இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து விற்பனை, மருந்து கடைகளை இழுத்து மூடி அதிமுக போராட்டம். வைகுண்ட ஏகாதசி விழா, பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. அண்ணாத்திடல் குமரகுரு பள்ளம் குடியிருப்பு திறப்பு. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு கிடைத்த வெற்றி என ஜோ சார்லஸ் மார்டின் அறிக்கை. நண்பர்களுடன் கடலில் குளித்த வட மாநில இளைஞர் அலையில் சிக்கி பலி. சுற்றுலா வந்த பொழுது நேர்ந்த சோகம். சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் நண்பர்களுடன் குளித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐடி ஊழியர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கௌஷாம்பி ஷாஹி பாத் காசியாபாத் பகுதியை சேர்ந்தவர் பிரஜேஸ்வர் பிரசாத். இவரது மகன் அப்துல் பராசர் வயது 30. இவர் தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி நண்பர்களான ஆஷிஷ், கார்த்தி, விஜய் ஆகிய 4வரும் சுற்றுலா நிமித்தமாக புதுச்சேரி வந்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சுற்றிவிட்டு அதன் பின் விழுப்புரம் மாவட்டம் சின்ன முதலியார் சாவடியில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மதியம் 12 மணி அளவில் நண்பர்களுடன் 4வரும் சின்ன முதலியார் சாவடி கடற்கரைக்கு சென்று குளித்துள்ளனர். அப்பொழுது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலையில் அப்துல் பராசர் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதனை கண்ட நண்பர்கள் கூச்சலிட்டுள்ளனர். அப்பொழுது அருகில் இருந்த மீனவ நண்பர்கள் உதவியுடன் அப்துல் பாசரை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அப்துல் பராசர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை செய்த மருந்து கடைகளை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் அந்த கடைகளை இழுத்து பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் இதுவரை 26க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தொழிற்சாலைகள், குடோன்கள் என 13 இடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. புதுவையில் விஸ்வரூபம் எடுத்த இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் பல்வேறு மருந்தகங்களில் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். அப்பொழுது புதுச்சேரி புசி வீதி, காந்தி வீதியில் செயல்பட்டு வந்த செம்பருத்தி மற்றும் ஸ்ரீகுகா ஆகிய 3 மருந்தகங்கள் போலி மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அந்த மருந்தகங்களில் மாத்திரை மருந்துகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் போலி மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்த மருந்து கடைகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்களை கொண்டு வந்த போலி மருந்து மாத்திரைகளை ரோட்டில் கொட்டி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போலி மருந்துகள் விற்பனை செய்த கடைகளின் கதவுகளை இழுத்து பூட்டினர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பல்வேறு கடைகளுக்கு சென்று போலி மருந்து விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர். எல்லாம் எவ்வளவு மருந்துவாங்க யூஸ் பண்ணியாச்சு. வேற நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட், நானே ஒரு சுகர் பேஷண்ட். 1.5 வருஷம் 2 வருஷமா இந்த கடையில் தான் மருந்து வாங்குறோம். மக்களுடைய உயிரில் விளையாடுறீங்க. நெட்டப்பாக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சோரப்பூர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது காலை 5 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து வடுவக்குப்பம் கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கருடாழ்வார் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்வின் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருவேங்கடமுடையான் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அனைவரும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோன்று மடுகரை VS நகரில் அமைந்துள்ள ஆலயத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதார ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வார காலமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொல்லைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு கூட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு, முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுதி ஊதிய அடிப்படையிலேயோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். கொம்பாக்கம் குப்பம்பேட்டில் 19,37,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை கட்டும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட குப்பம்பேட் பகுதியில் 19,37,491 ரூபாய் மதிப்பீட்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் கருமாதி கொட்டகை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கருமாதி கொட்டகை கட்டும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகர், ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திருமண மண்டபங்களுக்கு வரி குறைக்க வலியுறுத்தி குடியரசு துணைத் தலைவரிடம் திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கம் தலைவர் வேல் சோ இசைக்கலைவன் மற்றும் தலைவர் ஜான் அமல்ராஜ், தென்னிந்திய திருமண மண்டப உரிமையாளர்களின் கூட்டமைப்பு இணைந்து இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் திருமண மண்டபங்கள் மீது தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள 18% சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து தங்களது கனிவான கவனத்திற்கு கொண்டுவர இந்த பணிவான மனுவை சமர்ப்பிக்கின்றோம். இந்திய சமூகத்தில் திருமணங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் திருமண மண்டபங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்நிகழ்வுகள் கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை மற்றும் வாழ்க்கையின் இன்றியமையாத நிகழ்ச்சிகளாகும். திருமண மண்டபங்களை பயன்படுத்துவோரில் பெரும்பாலானோர் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவை சேர்ந்தவர்களாவர். அவர்களுக்கு கட்டண சுமை ஒரு பெரும் கவலையாக உள்ளது. தற்பொழுது திருமண மண்டபங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள 18% GST விகிதம் பொதுமக்களின் மீது, குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர் மீதும் பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மின்சாரம், பராமரிப்பு, தொழிலாளர் ஊதியம் அதிகரித்து வருவதால் திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்துவது மிகவும் கடினமாகி வருகிறது. இந்த நிலையில் சாமானிய மக்களுக்கு இந்த அத்தியாவசிய சமூக வசதிகள் தொடர்ந்து கிடைப்பதையும் அவை மலிவு விலையில் இருப்பதையும் உறுதி செய்ய திருமண மண்டபங்கள் மீதான 18% GST வரியை 5% குறைக்க நிதி அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்குமாறு அல்லது தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் வலியுறுத்தலால்தான் அண்ணா திடலை மத்திய அமைச்சர் திறந்தார். குமரகுரு பள்ளம் வீடுகளை குடியரசு துணைத் தலைவர் நேரடியாக மக்களிடம் ஒப்படைத்தார். இது லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரலாற்று வெற்றி என ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட குமரகுரு பள்ளத்தில் ஏழை எளிய மக்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் பல ஆண்டுகளாக பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படாமல் இருந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அரசு உடனடியாக வீடுகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று JCM மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று குடியிருப்பு பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது வீடுகளை ஒப்படைக்க ஏழை மக்களிடம் 1.5 லட்சம் ரூபாய் கேட்டு அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த அநியாயங்களை லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் JCM மக்கள் மன்றம் சார்பில் புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ச்சியான அரசியல் அழுத்தம், மக்கள் நல வலியுறுத்தல் மற்றும் களப்பணியின் விளைவாக பல ஆண்டுகளாக முடிக்கப்பட்டிருந்த 216 அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நேரடியாக வந்து திறந்து வைத்து பொதுமக்களிடம் ஒப்படைத்தார். இது லட்சிய ஜனநாயக கட்சியின் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதேபோல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா திடலை சிறிய விளையாட்டு அரங்கமாக
சீரமைக்கும் பணிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடைகள் நீண்ட காலமாக திறக்கப்படாமல் இருந்ததால் விளையாட்டு ஆர்வலர்கள் மற்றும் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சனையை வணிகர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் அண்ணா திடலை உடனடியாக திறந்து கடைகளை வணிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அரசுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் அண்ணா திடலை ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொடர் முயற்சிகளின் விளைவாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் முன்னிலையில் புதுச்சேரி அரசு அண்ணா திடல் விளையாட்டு அரங்கத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தது. மேலும் போலி மருந்து தயாரிப்பு விவகாரம், அசுத்தமான குடிநீர் பிரச்சினை உள்ளிட்ட மக்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பல முக்கிய பிரச்சினைகளில் லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் தேசிய மக்கள் மன்றம் தொடர்ந்து களத்தில் நின்று போராடி வருகிறது. இந்த தொடர் போராட்டங்களின் விளைவாக போலி மருந்து விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு புதுச்சேரி கவர்னர் பரிந்துரை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அண்ணா திடல் விளையாட்டு அரங்கு மத்திய அமைச்சர் மூலம் திறக்கப்பட்டதும், குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்புகள் குடியரசு துணைத் தலைவர் மூலம் மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டதும் அரசை செயல்பட வைத்த அரசியல் என லட்சிய ஜனநாயக கட்சியின் செயல்பாடுகளை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தொடர் மக்கள் நல முயற்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய அரசியல் மற்றும் மக்கள் வெற்றியாக கருதப்படுகிறது. திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் புதிய மின் கம்பங்கள், தளவாடங்கள், நன்திறன் டிரான்ஸ்பார்மர்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அங்காளன் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமம் சன்னியாசிக்குப்பம் ரோடு போகும் வழியில் உள்ள திருபுவனை மின்மாற்றி கம்பங்கள் மற்றும் தளவாடங்கள் மிகவும் சேதமடைந்த நிலையில் இருந்தது. இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அங்காளன் சேதமடைந்த மின்மாற்றியின் கம்பங்கள் மற்றும் தளவாடங்களை மாற்றவும், மேலும் நன்திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர் அமைக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதன் அடிப்படையில் 15,22,960 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பங்கள், தளவாடங்கள், நன்திறன் டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லும் விழா திருபுவனையில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வழி தவறி வந்த உடும்பு நகர சாலையில் வாகன போக்குவரத்தால் 2 மணி நேரம் தவிப்பு. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தை ஒட்டி புதுச்சேரியின் மாகே பிராந்தியம் உள்ளது. இன்று காலை கடற்கரை சாலையில் உடும்பு ஒன்று வழி தவறி சாலைக்கு வந்தது. அங்கு வாகனங்கள் தொடர்ந்து சென்றதால் உடும்பு சாலையை கடக்க முடியாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக தவித்தது. மாகேவில் இப்படிப்பட்ட காட்சியை அடிக்கடி நடக்கும் வனத்துறைக்கு என தனி அலுவலகம் அமைத்து ஊழியர்களை நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். புதுச்சேரியில் செடி விற்பனையகத்திலிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் உரங்களை நூதனமாக திருடிச் செல்லும் இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பல முறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் 10,000 ரூபாய் மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள், செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியில் இருந்தபடி நோட்டமிடுகிறார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட் அடித்து ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்காத நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட கோரியும் பணிக்கொடை, காப்பீடு மற்றும் ஓய்வூதிய திட்டத்தை வழங்கிட வலியுறுத்தி புதுச்சேரி ஒருங்கிணைந்த NHM ஊழியர்கள் சுகாதாரத்துறை வாயில் முன்பு பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து அரசு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு மிக குறைந்த அளவே ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் மத்திய அரசு NHM ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு பலமுறை கடிதம் அனுப்பியும் உள்ளது. ஆனால் அரசும் அதனை மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் பணி நிரந்தரம் மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் திடீரென அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகளிடம் பிச்சை எடுத்து தங்களது கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் தொடங்கி நாள்தோறும் ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவர் பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் அன்னை நகர் பகுதியில் LJK கட்சியின் பேச்சாளரும் மகளிர் அணி பொறுப்பாளருமான முகமது ஷஷீதா அந்த பகுதியில் உள்ள பெண்களிடம் LJK கட்சியின் பெண்கள் அறிக்கையை விரிவாக விளக்கினார். இந்நிகழ்வின் போது கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அனைத்து பெண்களும் தங்களது முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு கலந்து கொண்டவர்களுக்கு கேக்குகள் மற்றும் கேலண்டர்கள் வழங்கப்பட்டன. சென்னை சாய்ராம் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா CBSE பள்ளியில் மாணவர்களின் ஆளுமை திறனை மேம்படுத்தும் தலைமைத்துவ தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கினார். மேலும் தலைமைத்துவ பண்புகளை சிறு வயதிலேயே வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தார். சிறப்பு விருந்தினராக சாய்ராம் கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி முத்து வைரவன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தார். மற்றும் லைஃப் எஜுகேஷன் நிறுவனரும் எழுச்சியூட்டும் பேச்சாளருமான டாக்டர் கண்ணன் கிருஷ் அவர்கள் ஸ்டீஃபன் R. கோவோ எழுதிய உலக புகழ்பெற்ற புத்தகத்தின் உள்ள 7 பழக்கங்கள் பற்றி பெற்றோர்களுடன் கலந்துரையாடினார். பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளை வழங்கினார். விழாவின் தொடக்கமாக மழலை மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மேடையில் அலங்கரித்தன. சாய்ராம் பள்ளியின் நீண்டகால வரலாற்று மற்றும் மாணவர்கள் பல்வேறு துறைகளில் செய்த சாதனைகள், பதக்கங்கள் ஆகியவற்றை கண்காட்சியிலாக வைத்திருந்தனர். மேலும் ஒவ்வொரு பழக்கத்திற்குமான செயல்முறை மாதிரிகள் ஆகியவற்றை பார்வையிட்ட டாக்டர் கண்ணன் கிருஷ் அவர்கள் மாணவர்களின் சிந்திக்கும் திறனை மற்றும் அவர்கள் செய்திருந்த மாதிரிகளை பார்த்து வியந்து எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்கள் நீங்கள் என்றும் பாராட்டினார். மேலும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அவர்களின் திறம்பட வழிநடத்திய பள்ளி முதல்வரையும் பாராட்டினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் திரு சாய் பிரகாஷ் லியோழுத்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். போலி மருந்து விற்பனை, மருந்து கடைகளை இழுத்து மூடி அதிமுக போராட்டம். வைகுண்ட ஏகாதசி விழா, பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. அண்ணாத்திடல் குமரகுரு பள்ளம் குடியிருப்பு திறப்பு. லட்சிய ஜனநாயக கட்சிக்கு கிடைத்த வெற்றி என ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. நண்பர்களுடன் கடலில் குளித்த வட மாநில இளைஞர் அலையில் சிக்கி பலி. சுற்றுலா வந்த பொழுது நேர்ந்த சோகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.